ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கிற இந்த சிக்கல் தமிழ் மக்களை அவமதிக்குதா? காங்கிரஸ் தரப்பிலிருந்து விஜய்க்கு வலுப்பெறும் ஆதரவு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை தொடர்ந்து ஜனநாயகன் படம் தான் அவருடைய கடைசி படமா இருக்கும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவும் அதிகமாகவே இருந்தது. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டிய நிலையில படத்துக்கு தணிக்கை குழுவில இருந்து சென்சார் சர்டிபிகேட் வழங்குறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதற்கான தீர்ப்பு 9ஆம் தேதி வரக்கூடிய நிலையில படம் வெளியாகிறது தள்ளி போகி இருக்கிறதுனால பல அரசியல் தலைவர்களுமே தங்களுடைய கருத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோதிமணி எம்பி அவர்கள் மற்றும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்னு பலருமே தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. தணிக்கை குழு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா செயல்படுறதாகவும் பெண்களுக்கு எதிராக திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகள் அப்படியே வருது, அதெல்லாம் தணிக்கை குழுவுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் ஜோதிமணி எம்பி அவர்கள் எழுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியுடைய வியூக வகுப்பாளரான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து ஒன்றும் சமூக வலைதளத்துல பேசு பொருளா மாறி இருக்கு. தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் மறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிக்கல் தமிழக மக்களை அவமதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய சிக்கலுக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சியினர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா மாறி இருக்கு. செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ் மற்றும் சிம்ஸ் பார்மசி. ஹலோ டாக்டர்.